இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஹலோ 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 பியூட்டி, ஏன் பேச மாட்டேங்கிற? அவசரப்பட்டு அதுக்குள்ளேயும் செத்து போயிட்டியா என்ன? நீ காதலிச்சது என்னதான்? என்ன உனக்கு புரியலையா? நீ ஒருத்தரை காதலிக்கிறதா வீடியோ போட்டிருந்தல்ல, அது என்னதான்? அன்னைக்கு அடிக்கிற அளவுக்கு நீ கோவப்பட்ட, அதுக்கப்புறம் எனக்காக சாகுற அளவுக்கு உனக்கு எப்படி காதல் வந்துச்சுன்னா எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. உனக்கு ஞாபகம் இருக்கா அன்னைக்கு நீ கோபத்துல என் மேல தண்ணிய ஊத்த வந்தியே? ஞாபகம் இருக்கு. உன்னை சந்திச்சு அந்த நொடிகளை என்னால எப்படி மறக்க முடியும்? நிஜமா இது நீதானா? இவ்ளோ நேரம் எவ்ளோ ஃபேக் கால்ஸ் தெரியுமா? எல்லாரும் நீதாங்கிற மாதிரியே பேசினாங்க. ஆனா இப்ப உண்மையிலேயே நான் தான். சரி, அன்னைக்கு நடந்ததை நான் உனக்கு டீடைலா சொல்லட்டுமா? சொல்லு சொல்லு சொல்லு. ஆனா எனக்கு ஒரே ஒரு கொஸ்டின். அன்னைக்கு நீ அவ்வளவு கோவப்பட்டியே, இன்னைக்கு திடீர்னு எப்படிமா லவ் வந்துச்சு? அது வந்து மேகம் மாதிரி இருக்கிற உன் ஹேர் ஸ்டைல பார்த்து என் மனசு உன்னை தேட ஆரம்பிச்சிருச்சு. Of course. இந்த வார்த்தையை நிறைய கேர்ள்ஸ் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. நான் அதை கண்டுக்கவே இல்லை. நீ செத்து போக போறன்னு முடிவு எடுத்துட்டல்ல, அதான் நான் சரண்டர் ஆயிட்டேன். நம்ம ஒரு வாட்டி மீட் பண்ணலாமா? கண்டிப்பா. எங்க? ரெட் ஹில்ஸ் கிட்ட ஒரு குவாரி இருக்குல்ல, அங்க பார்க்கலாம். அங்க எதுக்கு? நிஜமாவே நீ வந்தா இப்ப என்கிட்ட பேசினதெல்லாம் நீதானோ, என் காதல் உண்மையானதுன்னு ரெண்டு பேரும் புரிஞ்சுக்கலாம். நான் இவ்வளவு சொல்லியும் என்ன நம்ப மாட்டியா பூமி டார்லிங்? நான் நம்புறேன். ஆனா என்னன்னா, இப்ப நீ சொன்னதெல்லாம் யாராவது தெரிஞ்சுக்கிட்டு கூட சொல்லலாம்ல. ஒரு தடவை உன் போட்டோ அனுப்பு, நான் அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ஓ மை லவ்லி ஸ்வீட்டி, உன் டவுட்டை இப்பவே கிளியர் பண்றேன். கொஞ்சமாவது சாப்பிடேந்தோ, கொஞ்சமா சாப்பிடேந்தோ. என் தங்கம் இல்ல, நான் சொல்றத கேளுமா. நீ நேத்துல இருந்து ஒரு சொட்டு பச்சை தண்ணி கூட குடிக்கல, டேப்லெட்டும் போட்டுக்க மாட்டேங்கிற. இப்படி பண்ணா எப்படிமா? எனக்கு எதுவும் வேண்டாம். அப்படி சொல்லாதம்மா. நான் சொல்றத கேளு இந்தோ, கொஞ்சம் சாப்பிடு. இங்க பாருங்க, நீங்க எந்திரிச்சு இந்த மாத்திரையை போட்டுக்கோங்க. எனக்கு எந்த மாத்திரையும் வேண்டாம், என்னை இப்படியே விட்டுருங்க. அப்படி சொன்னா எப்படிக்கா? மாத்திரை போட்டுக்கணும்ல, போட்டுக்கோக்கா. நான் தான் வேண்டான்னு சொல்றேன்ல. இந்த மாதிரி நிலைமையிலயும் இப்படி கோவப்பட்டா எப்படி? இப்ப மாத்திரையை முழுங்கி நான் உயிரோட இருந்து என்ன பண்ணணும்? பேஷண்ட் அதிகமா ஸ்ட்ரெஸ் ஆக கூடாதுங்க. இவங்க மாத்திரையே சாப்பிட மாட்டேங்கிறாங்க டாக்டர். உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லைன்னு சொன்னதுக்கு காரணம் கொடுக்கிற மெடிசின்ஸ கரெக்டா எடுத்துக்கணும். இப்படி டைம் டு டைம் மெடிசன் எடுத்துக்கலனா உங்களை காப்பாத்துறது கஷ்டமாயிடும். டேப்லெட்ஸ் எல்லாம் நான் அவளுக்கு கொடுத்துறேன் டாக்டர். டேக் கேர் ஆஃப் ஹர்.
அத்தை, அந்த டேப்லெட்ஸ் கொடுங்க. இந்தாமா. டாக்டர் கொடுத்த டேப்லெட்ட போட்டுக்கலனா உயிருக்கு ஆபத்துன்னு சொல்றாங்கல்ல. தயவு செஞ்சு இந்த டேப்லெட்டை நீ போட்டுக்கோ. எதுக்காக போடணும்? உயிரோட இருக்கிறதுக்காகவா? நான் உயிரோட இருந்து என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. என்ன பேசிட்டு இருக்க? ஆமா, நான் பேசுறது உங்களுக்கு அப்படிதான் தெரியும். என் கல்யாணம் நின்னு போச்சு. நின்னு கல்யாணத்தை நடத்துறதுக்கு உங்க யாருக்கும் வழி தெரியல. எல்லாரும் சுத்தி நின்னு இப்படி அழுதா மட்டும் சரியா போயிடுமா? உனக்கு தான் கல்யாணம் பண்ணி வைக்கிறோம்னு சொல்றோம்ல. எனக்கு யாரும் வேண்டாம். அவரோட தான் எனக்கு கல்யாணம் நடக்கணும். நான் தான் வம்சி வீட்டுக்கு போறேன். நான் அந்த பையனோட காலில் விழுந்தாவது என் பொண்ணுக்கு எந்த தப்பு செய்யலன்னு அந்த பையனை இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க வைக்கிறேன். மீரா, நீங்களும் போக மாட்டீங்க, என்னையும் போக விட மாட்டீங்க. நாளைக்கு மறுபடியும் அவ ஏதாவது பண்ணிக்கிட்டா அவளுக்கு அடுத்த பொண்ணு நானா தான் இருப்பேன். போகும்போது உங்களுக்கு எந்த பாரமும் இல்லாம அவளையும் கூடவே கூட்டிட்டு போயிடுறேன். அப்புறம் நீங்க, உங்க பையன், உங்க பொண்ணு சாரதா எல்லாரும் சந்தோஷமா இருங்க. இவ சொல்றதை கேட்டுக்கிட்டு என்னால இங்க நின்னுக்கிட்டு இருக்க முடியாதுங்க. ஏ, நீங்க பண்ணலனா என்னால பண்ண முடியாதா? போய் அந்த பையன் கிட்ட நானே பேசுறேன். மீரா, உன் கூட சேர்ந்து நானும் வரேன். அம்மா கூட இருந்து பாத்துக்கோ. நீ வா. ஒருவேளை நீ இந்துக்கு பதிலா வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறான்னு வச்சுக்கோ. கல்யாணம் பண்ணி கொஞ்சம் வருஷம் கழிச்சு அந்த பொண்ணுக்கு உங்க கல்யாணத்துக்கு முன்னாடி அவளுக்கு ஒரு லவ் ஸ்டோரி இருக்குன்னு தெரிஞ்சா அப்ப என்ன பண்ணுவ? உன் கூட குடும்பம் நடத்தின வரைக்கும் உன் பொண்டாட்டி நல்லவ. அவ லவ் ஸ்டோரி உனக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவ உனக்கு கெட்டவளாயிடுவாளா? இல்லல்ல. வம்சி, உன் பொண்டாட்டியும் என் பொண்ணையும் கம்பேர் பண்ணா பழி சுமத்தப்பட்ட என் பொண்ணு நீ கிடைக்கலங்கிற கவலையில செத்து போடான்னு முடிவு பண்ணா. அதே பொய் சொன்ன உன் பொண்டாட்டி வாழ்நாள் முழுக்க உன் கூடவே இருப்பா. இது நியாயமா இருக்கா?